ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் வந்து ரொம்ப நாளாக கொஞ்சம் கேப் விட்டுட்டு இடையில வீடியோ போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சித்திரக்கனி அப்போ உங்ககிட்ட சொல்லியிருந்தோம், ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்கிறதா சொல்லியிருந்தோம். அது வந்து சொல்லலான்னா அதுக்குள்ளேயே அடுத்தடுத்து ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதாக இருந்தது. பிளட்டு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி அதுக்காக ஹாஸ்பிட்டல் அலைஞ்சிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வீடியோ போட முடியல. என்ன ஒரு குட் நியூஸ்னால், எங்களுக்கு வந்து கன்சீவாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 18 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. குட் நியூஸ்னா 18 வருஷம் தவ வாழ்க்கைங்கிற மாதிரி எங்களுக்கே தெரியல. 8 மாதம் இருந்ததே. ஹாஸ்பிட்டல் போய் 7 முடிஞ்சு 8 நடக்குது. என்னென்னா, விசேஷங்களுக்கெல்லாம் 2 வீலர் போயிட்டு இருந்தோம். அப்புறம் சிவராத்திரிக்கும் கூட நாங்கள் மலையெல்லாம் ஏறினோம். இப்போ எங்கள் கோயில் விசேஷத்தில் போகிறப்ப தான் எங்கள் உறவினர்கள் நண்பர்கள்லாம் நிறைய பேர் பார்த்து, இல்லை உங்களுக்கு வயிறு பெருசாக இருக்குது, முகமெல்லாம் மாறி இருக்குது, நீங்கள் கன்சியூவாக தான் இருப்பீங்க அப்படின்னாங்க. நாங்களும் நம்பலை. ஏன்னா இன்ரெகுலர் பீரியடு அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இருக்கிறதுனால நம்பலை. அப்புறம் அவங்கெல்லாம் சொல்கிறாங்களே, பெரியவங்க இத்தனை பேர் சொல்கிறாங்களே அப்படிங்கிறக்காக நம்ம மேலே இப்போ அன்பு வச்சு அப்படின்னு உடனே அங்கேருந்து கிளம்பி விசேஷத்துலேருந்து மறுபூஜை கூட முடியாமல் கிளம்பி நான் வந்துட்டோம். வந்து இங்கே திருப்பூரில் குமரன் ஹாஸ்பிட்டல் உடனடியே போய் ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி பார்த்ததுக்காடி அந்த அம்மா பேர் என்னங்க டாக்டர்மா? கலைச்செல்வி மேடம், கைராசியான மேடம். அவங்க தான் இருந்துட்டு இன்னும் 1 மாதம் கழிச்சு வந்திருக்கலாம்ல, 2 வாரம் கழிச்சு பிரசவம் பார்த்தே எடுத்துகிட்டு போயிருந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரே சந்தோஷம், மிகப்பெரிய ஹாப்பி. இந்த யூடியூப்பில் நாங்கள் ஜாலியாக வந்து எல்லாம் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு எல்லாமே குட் நியூஸாகவும் நல்லதாகவே நடக்குது. அதுக்கெல்லாம் உங்களுடைய ஆதரவும் ஆசீர்வாதம் ரொம்ப தேவை. இப்போ தாயும் சேயும் ரொம்ப நல்லபடியாக இருக்கணுங்கிறது உங்களுடைய ப்ரேயர் வேணும். ஏன்னா உங்களோடலாம் கலந்து பேசுறதுக்கு நாங்கள் வந்திருப்பது நிறைய விஷயம் நல்லதாக எங்களுக்கு பாசிட்டிவாகவே நடக்குது. சமூக வேலையில் இருக்கக்கூடிய அந்த வேலையும் கூட சூப்பராக நடக்குது. ஏன்னா உங்கள் கூட ஒரு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த யூடியூப்காரங்க எப்படி ஒரு அம்மா அப்பா வந்து ஒரு குழந்தை சோர்ந்து போய் உட்காந்துருச்சுன்னா, நீ உன்னால் முடியும், நீ செய்யலாம், நீ பண்ணு அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து ஓட வைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி யூடியூப்காரங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களும் சரி, நீங்களும் எங்களை ஃபாலோ பண்ணுற வியூவர்ஸும் சரி, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ண வியூவர்ஸும், உங்களால் தான் நாங்கள் ஓடிட்டுருக்குறோம். வாழ்க்கையே வெறுத்து போய் 18 வருஷமாக குழந்தை இல்லை, நமக்கு இனி அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நிறைய கஷ்டப்பட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ கேவலம் கேள்விகள் எல்லாருமே நாங்களும் கேட்டோம். இதெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா. ஏற்றம் தாழ்வும் வரும்போது அது எல்லாம் பேஸ் பண்ணுறதான் ஒரு மனிதன். அதை பேலன்ஸ் பண்ணி போகணும்னு சொல்லுவாங்க. ஓகே, இன்னொரு குட் நியூஸ், ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இந்த ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு எல்லாத்துக்குமே கல்யாணம் முடிச்ச புதுசில் இளமையாக இருக்கக்கூடிய தம்பதிகளும் சரி, பெரியவங்களும் சரி, 2 வீலரில் பயணம் பண்ணும்போது ஒரு 10 நாள் தள்ளி போச்சு, 1 மாதம் தள்ளி போச்சுன்னா கம்பல்சரி ரொம்ப கவனமாக பார்த்து போகணும். ஏன்னா எங்களுக்கு அப்படி தான் 2006 மேரேஜ் பண்ணி நாங்கள் பைக்கில் ஆயுத பூஜை இங்கே நான் வியாபாரம் பண்ணுறதுனால ஆயுத பூஜையில் சிறப்பாக பண்ணிவிட்டு, சரி இங்கே இருக்கிறதுனால காலையிலலாம் இங்கே முடிஞ்சு சாயங்காலம் இவங்க புதுசாக கல்யாணம் முடிச்சு புதுசுலேயே இருக்கிறதுனால சரி இங்கே இருக்கிறனால இவங்க அம்மாவோட கூட்டிகிட்டு போனாலும் இவங்க சந்தோஷப்படுவோம். அங்கேயும் ஆயுத பூஜைக்கு போன மாதிரி இருக்குன்ட்டு மழை பெஞ்சு ஓஞ்சிருந்துச்சு. நாங்கள் 2 வீலரில் பயணம் பண்ணும்போது என்னன்னா, சின்ன குழியில் வந்து சின்ன குழி தான் நினச்சி 2 வீலர் விட்டோம், டம்முன்னு குழியில் இறங்கிடுச்சு வண்டி. இறங்கினால அப்போ அவங்க ஸ்டொமக் பிடிச்சி கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கன்சீவாக இருந்திருக்கு தெரியல, அந்த ஆப்ரேஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இடையில இன்னொரு டைப் ஆயிடுச்சு. இப்படி ஒரு 3 டைம் 2 டைம் ஆனதுக்கப்புறம் நாங்களே என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தோம், ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தோம், எதுவுமே முடியல. அப்புறம் நாங்கள் விட்டுட்டோம். யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. டாக்டர் அம்மாவே என்னங்கிறாங்க, இந்த பெரிய டாக்டர்ஸ் என்னது மெராக்கல் பேபி இது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து எந்த இன்ஜெக்ஷனும் பண்ணல, எங்களுக்கே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். 5 மாதத்துல 3 மாதத்துலலாம் இன்ஜெக்ஷன் பண்ணணும், ஸ்கேன் பண்ணணும், எதுவுமே எனக்கு தெரியல. அதனால் மக்கள் சத்திய மகேஷன் சத்திங்கிற மாதிரி உங்களுடைய பிளெஸ்ஸிங் வேணும். பிளெஸ்ஸிங்கும் அழுகாதீங்க, பிளெஸ்ஸிங் இருந்தால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கொஞ்ச நாள் தான் இந்த யூடியூப்பில் பயணிச்சிருக்கிறேன். ஆனாலும் உங்களுடைய அன்பு ஆதரவு இதெல்லாம் தான் என்னை இந்த நிலைமை கொண்டு வந்திருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உணர்ச்சி வசப்படுறாங்க, அழுகிறாங்க. ஏன்னா ரொம்ப நாள் குழந்தையில மிகப்பெரிய விமர்சனங்களுக்கு ஆளாகிருக்கிறோம். நாம் வந்து சொசைட்டியில் ஒரு சமூக சேவை செய்கிறதுனால அதையெல்லாம் பேஸ் பண்ணி தூக்கி போட்டு வந்துடுறோம். ஏன்னா நாம் யாரை விமர்சனம் பண்ணாலும் கண்டுக்க முடியும். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை விமர்சனம் பண்ணுற ஒருத்தனாலையும் செய்ய முடியாதுன்னு நமக்கு தெரியும். அதனால் நாங்கள் அதையெல்லாம் பெருசாகவே எடுக்கலை. ஆனால் அது பெருசாகவே எடுக்காதனால நாங்கள் மலை ஏறி இருக்கோம், 2 வீலரில் போயிருக்கிறோம், ஆற்றுல குளிச்சிருக்கோம். இப்போ கூட கோயில் விசேஷத்தில் சாமியெல்லாம் ஆடுனாங்க. இதையெல்லாம் தாண்டி எங்களுக்கு வந்து குழந்தை வந்து கன்சீவ் வந்து ரிசல்ட் கிடச்சிருக்கும் போது எல்லாமே இறைவன் இருக்கிறானுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். நல்லவன் எப்பவுமே தோற்க மாட்டான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் தான் சொல்லுவேன். 7 முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ், 8 நடந்துட்டு இருக்குது. இப்போ 8 தொடங்கி ஒரு வாரம் முடிஞ்சது, 29 இது 30வது வாரம் நடந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் போன வாரத்தில் செக்கப் போயிருந்தப்போ பிளட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி
ஆம்புலன்ஸில் வச்சு அனுப்பிச்சி விட்டாங்க, பிளட் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு. அதையும் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஷார்ட்ஸில். அதனால தான் வீடியோ போட முடியல. ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். இப்போ வந்து 2 நாள் ஆச்சு. 2 நாள் ஆச்சு. இந்த ஆர்சிஹெச்சோட நம்பர் வாங்கணும், அதுக்காக வேண்டி போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால அது டயர்ட். அவங்களுக்கு இனி இத்தனை மாதம் ஆகி உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு எங்களுடைய ரிசல்ட் எல்லாம் சொன்னங்காட்டி ஓகேங்க பரவாயில்ல இனிமேல் பார்த்துங்க. டாக்டர் அம்மாங்களே வந்து சந்தோஷப்படுறாங்க, பரவாயில்ல உங்களுக்கு மெராக்கல் பேபி தான் அப்படிங்கிற மாதிரி. அதனால் உங்கள் ப்ளஸ்ஸிங் வேணும், தாயும் சேயும் நல்லபடியாக இருக்கணும். அதனால் உங்கள் ப்ளஸ்ஸிங் வேணும். நீங்கள் எங்களுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிங்க. நாங்கள் நல்லபடியாக அன்பு ஆதரவு என்றைக்கும் எங்களுக்கு வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அன்பு ஆதரவு வேணும். இப்போ வந்து தருணத்தில் அம்மாளும் மகளும் ரொம்ப சேஃபாக, அம்மாளும் மகனும் மகளோ குழந்தை பாப்பா வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லபடியாக பிறக்கணும்னு நீங்களாம் ப்ளஸ்ஸிங் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட பிளஸ்ஸிங்னால தான் நாங்கள் கொஞ்ச நாள் இந்த 2 மாதமும் ரொம்ப சந்தோஷமாக இருந்து உங்களுக்கு வீடியோ போட்டு உங்களை சிரிக்க வச்சு, நீங்கள் சிரித்து எங்களுக்கு வந்து நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க. அதையெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளுக்கு பின்னால் இவ்வளோ பெரிய உலகம் இருக்குதுங்கிறது எங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. ஆனால் இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாலேயே வந்திருந்து இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருப்போமோன்னு தோணுது. அது எங்களுக்கு எப்படி வரணும் உங்களை எல்லாம் முழுக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இந்த யூடியூப்காரங்களுக்கும் யூடியூப்காரங்களுக்கும் ரொம்ப நன்றி கடை. ஏன்னா நாங்கள் ஓப்பன் பண்ண பிகினிங் ஸ்டேஜ்லேயே எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு குட் நியூஸ் கொடுப்பாங்க, குட் நியூஸ் கிடைக்கும்னு இறைவன் கொடுப்பான், இந்த மாதிரி நம்ம வீடியோவில் எல்லாம் சொல்லுவோம் நாங்கள் நினைக்கவே இல்லை. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு லக்கியாக வந்து இந்த யூடியூப் தான் நாங்கள் நினைக்கிறோம். நான் அப்படி தான் நினச்சிட்டு எல்லாத்தையும் சொல்கிறேன். அதனால் அவங்களுக்கும் நன்றி சொல்லி, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நன்றி சொல்லி நன்றி சொல்கிறோம். நாங்கள் நல்லா இருக்கணும், நாங்கள் எங்கள் குழந்தையும் நானும் நல்லா வீட்டுக்கு குழந்தை பிறந்து நல்லபடியாக வந்து நாங்கள் நல்லா இருக்கணும். நீங்கள் எங்களுக்காக ப்ளஸ் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ்.